அஸ்ஸலாமு அலைக்கும். எனக்கு வியாபாரத்தில் இப்போ ஒரு அனுபவம் கிடச்சிது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏமாத்துறவங்க சில நேரம் என்ன நினைப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தான் ரொம்ப புத்திசாலி, நம்ம தான் ரொம்ப ஜீனியஸ், நம்ம தான் ரொம்ப கிரேட் அப்படின்னு நினச்சிருப்பாங்க. இதில் ஒன்று புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஏமாத்துறவங்க பெருசா இல்லை ஏமாறுறவங்களுடைய தவறா அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். அதாவது ஏமாறுறவன் ஒன்றும் ஆசைப்பட்டு ஏமாற மாட்டான். அதாவது அவனுக்கு ஒன்றும் ஆசை கிடையாது, நான் ஏமாறணும், ஒருத்தங்கிட்ட காசு ஏமாறணும், பொருள் ஏமாறணும் அப்படிங்கிறது அவனுக்கு ஒன்றும் ஆசை கிடையாது. எதிர்பாராமல் சில நேரம் சில கேர்லெஸ், இது மனிதனுடைய இயற்கை தான். ஒரு மனுஷன் எந்த நேரமும் ஃபுல்லாக அதாவது கேர்ஃபுல்லாகவே இருக்க மாட்டான். எப்பாவது ஒரு நேரம் சில நேரம் கேர்லெஸ்ஸாக கூட இருப்பான். அதாவது அவனுடைய இயற்கை அது. இதனால் ஏமாறுறவனுடைய தப்பு, அதாவது ஏமாறக்கூடியவனுடைய தவறுங்கிறது கிடையாது. ஏமாறக்கூடியவன் தான் எந்த நேரமும் நல்லவன். அவன் ஏமாற்றாமல் இருந்தானா, அதாவது அவன் ஏமாந்துட்டு வேற ஒருத்தன் ஏமாந்துனா அவனுக்கும் அதே தான் கதி. அதாவது ஏமாறுறவங்களுடைய ஒரு இது என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவன் யார்கிட்டையும் எவ்வளோ ஏமாந்துக்கட்டும், மொத்தத்தில் அல்லாவுடைய பர்க்கத்தை அவங்ககிட்டேருந்து போகாது. அதாவது அல்லாவுடைய நியாயம் அவங்ககிட்டேருந்து போகாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அவன் ஒருத்தங்கிட்ட ஏமாந்துருக்கான். அதனால் அவனுக்கு எந்த ஒரு கஷ்டமும் கிடையாது. அவன் 1000, 100, 200 எவ்வளவோ ஏமாந்துட்டுருக்கான். மொத்தத்தில் அந்த ஏமாற்றத்தினால அவனுக்கு நஷ்டம் வரும்னு மட்டும் நினைக்காதீங்க. அவனுக்கு இன்னும் அந்த காசு திருப்பி எல்லாம் வேறு இடத்துல வேறு வகையில் பர்க்கத் கொடுத்துருவான். ஆனால் அந்த ஏமாத்துறவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்களை பற்றி தான் நம்ம இன்றைக்கி புரிஞ்சுக்கணும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஒருத்தங்களை ஏமாற்றிட்டு வேறு இடத்துல போய் அந்த காசு செலவு செய்கிறதுக்கு நினைப்பாங்களே, அதாவது இவங்களுக்கே தெரியாது. இவங்க ஒருத்தனை ஏமாற்றி எவ்வளோ வேணால் வாங்கிட்டு போட்டோம், அதுக்கு டபுளாக ட்ரிபிளாக 4 மடங்கு கூட வேறு இடத்துல செலவு செய்வாங்க. அது எந்த இடம்னு சொல்கிறதுக்கு இல்லை. நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன். என்னுடைய கடையில், எங்கள் வியாபாரத்தில் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். ஏமாத்துறவங்க எந்த அளவுக்கு வேறு இடத்துல அவங்க செலவு செய்கிறாங்கோ, எந்த அளவுக்கு அவங்க கஷ்டப்படுறாங்கோ. ஆனால் இதில் புரிஞ்சுக்கிறதுக்கு அவங்களுக்கு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அந்த ஏமாற்றம், அதாவது வேறு இடத்துல செலவு செய்கிறாங்க பாருங்கள் அதிகமாக, அதாவது 1க்கு 2ஆக செலவு செய்கிறாங்க பாருங்கள், அதே அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. இதுதான் அவங்களுடைய முட்டாத்தனம், இதுதான் அவங்களுடைய ஏமாற்றம், இதுதான் அவங்களுடைய பெரிய ஏமாற்றம். இது அவங்களுக்கே புரியலை பாருங்கள். அதாவது அவனுக்கு ஒரு நேரம் வரும், செருப்படி அதிகமாக விழுந்ததுக்கு பிறகு தான் அவனுக்கே தெரியும். அது வரைக்கும் அவனுக்கு புரியாது இந்த அவமானம் தேவையா. அதனால தான் எப்போவுமே யாரையுமே ஏமாற்ற நினைக்காதீங்க. நம்ம ஏமாந்துட்டா கூட அதே ஏமாற்றம் வேற ஒருத்தனை ஏமாற்றக்கூடாது. இதுதான் நம்ம லைஃபுடைய பெரிய லெசன்.